மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எஸ்ஜிஆர். இப்போது சமீபத்தில் கேரளா மாநிலம் வயநாட்டில் நடந்த நிலச்சரிவில் பலியானவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களுக்கு அரசாங்கம் உடனடி உதவிகள் செய்ய வேண்டும். மத்திய மாநில அரசுகள் துரித நடவடிக்கை எடுத்து மீட்பு பணியிலிருந்து மக்களை காப்பாற்றி அவங்களுக்கு உணவு, உடையெல்லாம் கொடுக்க வேண்டும். இதே போல் மற்ற மாநிலத்தில் இந்த மாதிரி ஆபத்துகள் ஏற்படாதவர்களுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அரசு நிலத்தை சில தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கார்கள். உதாரணத்துக்கு தமிழ்நாடு மாநிலம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடத்தை ஒரு தனியார் நிறுவனம் ஈஷா யோகா மையம் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கு. இந்த இடத்துக்கு பாரத பிரதமரே சென்று வருகிறார். ஒரு யானை வழித்தடத்தில் ஒரு தனியார் நிறுவனம் எப்படி ஆக்கிரமிப்பு பண்ணலாம்? இது அரசாங்கம் எப்படி அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க? மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் அரசாங்கம் கண்டி ஒரு தனி நபருக்கோ கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ இல்லை. நீங்கள் நல்லது தான் பண்ணணும் மக்களுக்கு, தனி நபர்களுக்கு அல்ல. ஓகேங்களா? நீங்கள் இதுக்கப்புறம் மாறணும். நீங்கள் எல்லாமே அறியாமையில் தான் இருக்கிறீங்க. மாநில அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அறிவு இல்லை. அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் நல்ல அறிவை வளர்த்துக்கின்னு நல்ல மக்களுக்கு நல்லது பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா மக்கள் வரி பணத்தில் தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. தினம் ஒரு சாதாரண மக்கள் உழைக்கிற அவங்களோட வரி பணத்தில் தான் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் நீங்கள் உணவு சாப்பிட்றீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற காரு, வீடு எல்லாம் ஆடம்பரமான வாழ்க்கைக்கும் மக்களோட ரத்தம் சிந்தி உழைக்கிற பணம், அதை வரி பணமாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் மாற ட்ரை பண்ணுங்கள். இயற்கை வளங்களெல்லாம் காப்பாற்றணும். ஓகேங்களா? ஏற்கனவே பார்த்திங்கன்னா குருவிகள், பறவைகள், விலங்கினங்கள் எல்லாமே அழிந்து கொண்டு வருகிறது. அதே போல் இப்போது சில இயற்கை சீற்றங்களால் மனித உயிர்களும் அழிவு நோக்கி போகிறது. அதுக்கு எடுத்துக்காட்டு கேரளா மாநிலம் வயநாடு. இந்த மாதிரி எப்போவுமே எந்த தவறும் நடக்காத அளவுக்கு அரசாங்கம் முயற்சி எடுத்து இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல்வாதிகளும் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்க அரசு நிலத்தை உடனடியாக அரசாங்கம் பறிமுதல் செய்து பொது பயன்பாட்டுக்கு கொண்டுன்னு வரணும். அந்த ஈஷா யோகா மையம் நிறுவனரை உடனடியாக கைது பண்ணி அவருக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அரசாங்கம் நல்லது பண்ணணும் மக்களுக்கு. ஓகேங்களா? அரசாங்கத்துக்கு நல்லது. நன்றி பண்ணா.